Hello students, 12th Max Quarterly Examsல படிக்க வேண்டிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னன்றத நம்ம பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸும் பார்க்க போறோம். இந்த பப்ளிக் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 2019, 20, 21, 22, 23, 24, 25 மார்ச்ல நடந்த கொஸ்டின்ஸ். அது எல்லாமே இப்போ முடிஞ்ச சப்ளிமெண்டரி எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின்ஸும் ரிப்பீட்டடா என்னென்ன இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க பப்ளிக்ல அப்படின்றத இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது எல்லாமே பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு ஸ்டார் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ புக்ல மார்க் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நோட் பண்றதுக்கு. அது போக குவார்டர்லி, ஆஃபர்லி, ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ரிப்பீட்டடா எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க இது எல்லாமே இதுல தெளிவா சொல்லியிருக்கேன். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த நேரம் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கும். நீங்க தான் சேனலுக்கு இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி க்ரோத் பண்ணியிருக்கீங்க. அதே போல க்ரோத் பண்றதுக்கு இன்னும் சேனல் பெரிய அளவுல ரீச் ஆகிறதுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்னு ஒரு ஐகான் இருக்கும், அதை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா சேனலோட க்ரோத் இன்னும் பெரிய அளவுல இருக்கும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எல்லா சாப்டர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெளிவா பார்த்துருவோம் வாங்க. Chapter 1 Application of Matrices and Determinantsல important questions பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பார்க்கலாம். Example 1.2 important 2 mark question. Example 1.3 2 mark question. நான் சொல்லக்கூடியது எல்லாமே 5 மார்க்ஸும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு சேர்த்து தான் சொல்லுவேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. Example 1.4 இது 2 mark question, 1.5 3 mark question, 1.6 3 mark question, 1.7 2 mark question, 1.8 3 mark question, 1.9 2 mark questions, sometimes 3 marksலையும் கேட்குறாங்க, 1.10 3 mark questions, 1.11 3 mark questions, 1.12 3 mark questions. Next exerciseல இருக்க sums என்னன்னு பார்த்துருவோம். எக்ஸசைஸ் 1.1ல கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்ல 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஸ்டார் போட்டது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்ஸ்லையும் 5 மார்க்ஸ்லையும் கொடுத்த பப்ளிக்ல வந்த சம்ஸ்லாம் ஸ்டார் போட்டிருப்பேன். ஸ்டார் இல்லாமல் இருக்க சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃபர்லி எல்லா ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லையும் கொடுத்த சம்ஸ்லாம் வந்து ஸ்டாரில் கொடுத்துருப்பேன். ஸ்டார் இல்லாமல் இருக்கும், புரிஞ்சுதுங்களா? ஸோ பப்ளிக்ல கேட்ட கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாரோட இருக்கும். தேர்ட் கொஷின் வந்து 2 மார்க்ஸில் உங்களுக்கு பப்ளிக்ல கேட்ட கொஷின். 4th கொஷின் 5th கொஷின் 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். 6th கொஷின் 2 மார்க்ஸ்ல பப்ளிக்ல கேட்ட கொஷின். 7th 8th இம்பார்ட்டன்ட். 9th பப்ளிக்ல கேட்ட கொஷின். 10th 11th இம்பார்ட்டன்ட். 12th பப்ளிக்ல கேட்ட கொஷின்ஸ். இது எல்லாமே இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல மட்டும் தான் கேட்பாங்க. 5 மார்க்ஸா இருந்தால் உங்களுக்கு தனியாக நான் சொல்றேன். ஏன் நான் வந்து 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் தனியாக சொல்லலைன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் சம்ஸே 3 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல கேட்கக்கூடியது. இந்த எக்ஸசைஸ்ல இருக்க சம்ஸும் சரி, எக்ஸாம்பிள் சரி 1.3ல இருந்து தான் உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய சம்ஸ்லாம் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 1.13 3 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட், 1.14 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.17 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட், 1.18 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.20 3 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். காஸ் ஜார்டன் மெத்தட் கண்டிப்பாக கேட்பாங்க 3 மார்க்ஸ்ல. 1.21 3 மார்க் கொஷின்ஸ். எக்ஸசைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. அதாவது பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க இந்த சம்ஸ். இதில் இருக்க 5 ரோமன் லெட்டருமே நல்லா பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் செகண்ட் சம்மும் பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல. தேர்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின், புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல பப்ளிக்லேயே ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.22 இது 2 மார்க்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். 1.23 5 மார்க்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸ்டார் போட்டால் தான் பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின். ஸோ ஸ்டார் இல்லாததெல்லாம் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி, ஆஃபர்லி, ரிவிஷன்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ். எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் சம் 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா அதில் 4th சப்டிவிஷன் 5 மார்க் கொஸ்டின்ஸ். அதே ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் 3 மார்க்ஸில் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா, ரெண்டுமே பப்ளிக்கில் கேட்ட 3 மார்க் கொஸ்டின். அதில் 4th சம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம்ஸ் குவார்டர்லி, ஆஃபர்லியில் 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க 2 மார்க் கொஸ்டின். அது அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். இதுவுமே வந்து
எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கேட்ட கொஸ்டின். ஸ்டார் இருந்தா பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க ஸ்டாரும் போட்டு 5 மார்க்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, இது பப்ளிக்ல கிராமர்ஸ் ரூல்ல கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். பப்ளிக்ல கேட்ட 5 மார்க் கொஸ்டின். 1.25 எக்ஸாம்பிள் 1.26 இது 5 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். ஸ்டார் இல்ல அப்ப என்ன அர்த்தம்? ஸ்டார் இல்லைன்னா ரிவிஷன்ஸ்ல குவார்டர்லி ஆஃபர்லியில கேட்ட கொஸ்டின் அர்த்தம். அப்படி நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் இதெல்லாம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. தேர்ட் சப்டிவிஷன் 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஃபோர்த் சப்டிவிஷனும் 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல தேர்ட் சம் 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகே, எதுவும் பப்ளிக்ல கேட்கல, எல்லாமே வந்து ரிவிஷன் குவார்டர்லி ஆஃபர்லியில கேட்ட கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 1.27 இது குவார்டர்லியில 5 மார்க்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட். 1.28 இதுவும் 5 மார்க்ஸ் பப்ளிக்ல கேட்கல, ரிவிஷன்ஸ் குவார்டர்லியில கேட்ட கொஸ்டின்ஸ். 1.5 இதுல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபோர்த் சம் எ பாய் இஸ் வாக்கிங் அலாங் இருக்குல்லையா, அந்த ஃபோர்த் சம் பாத்தீங்கன்னா பப்ளிக்ல 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. 2 and 3 குவார்டர்லி ஆஃபர்லி ரிவிஷன்ஸ்ல 5 மார்க்ஸ்ல ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 1.29 இது 5 மார்க்ஸ், இதுவுமே வந்து ரிவிஷன்ஸ்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ். 1.30 இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். 1.32 எக்ஸாம்பிள் பப்ளிக்ல 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ லீனியர் ஈக்குவேஷன்ல இருந்து கண்டிப்பா ஒரு சம் வரும், அதுவும் இந்த சம் கண்டிப்பா பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின், கண்டிப்பா பார்த்துக்கோங்க. 1.34 இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 5 மார்க்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். பப்ளிக்ல கேட்கல, ரிவிஷன்ஸ்லயும் குவார்டர்லி ஆஃபர்லியில கேட்டது. எக்ஸசைஸ் 1.6ல ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்ல பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு 4 சப்டிவிஷன் இருக்கு இல்லையா, ஸோ ஒவ்வொரு சம்முமே வந்து உங்களுக்கு பப்ளிக்ல ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால பார்த்துக்கோங்க ஃபுல்லாவே. 5 மார்க்ஸ்ல அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 3யும் 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல குவார்டர்லி ஆஃபர்லியில ரிவிஷன்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். 1.39 5 மார்க்ஸ்ல காஸ் எலிமினேஷன் மெத்தட்ல கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது இதுவுமே 1.40 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா 5 மார்க்ஸ்ல கேட்ட கொஸ்டின். எக்ஸசைஸ் 1.7ல பப்ளிக்ல தேர்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, காஷியன் எலிமினேஷன் மெத்தட், அந்த தேர்ட் கொஸ்டின் பப்ளிக்ல 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ஆஃபர்லியில 5 மார்க்ஸ்ல ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபுல்லா நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸை படிக்க மிஸ் பண்ணிடுறீங்க, இப்பயே பார்த்துக்கோங்க. கண்டிப்பா எக்ஸாம் டைம்ல ப்ரெஷர் இருக்காது. சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் 2.1 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. எல்லா சப்டிவிஷனுமே பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 2.1ல ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் தேர்ட் சம் ஃபோர்த் சம் சிக்ஸ்த் சம் எல்லாமே 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 2.2 3 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.2ல கொஸ்டின் நம்பர் 1ல ஃபிஃப்த் சப்டிவிஷன் ரிப்பீட்டடா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 2வும் 3யும் எல்லா சப்டிவிஷனுமே ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்ட 3 மார்க் கொஸ்டின்ஸ். எக்ஸசைஸ் 2.3ல கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 2 கொஸ்டின் நம்பர் 3 இது மூணுமே 2 மார்க்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ மூணுமே நல்லா பார்த்துக்கோங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 2.4 2 மார்க்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 2.5 3 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இது ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா, இது பப்ளிக்ல 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ரெக்டாங்குலர் ஃபார்ம் சிம்பிளிஃபை. எக்ஸாம்பிள் 2.4 வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.5 குவார்டர்லி ஆஃபர்லியில கேட்ட கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 2.6 3 மார்க்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 2.7 பப்ளிக்ல 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.8 5 மார்க்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் ஸ்டார் போட்டிருப்பேன். எக்ஸசைஸ் 2.4ல ஃபர்ஸ்ட் சம்ல 3 சப்டிவிஷனுமே 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2ல 3 சப்டிவிஷனுமே நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், எல்லாமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். 7th சம் மட்டும் உங்களுக்கு 2 சப்டிவிஷன் இருக்கு இல்லையா, ரெண்டுமே வந்து 5 மார்க்ஸ்ல தனித்தனியாக கேட்குறாங்க. ஸோ 5 மார்க்ஸ்ல அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 2.12 இது 3 மார்க்ஸ்ல கேட்ட கொஸ்டின். எக்ஸாம்பிள் 2.13 பப்ளிக்ல 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.14 பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் 3 மார்க்ஸ்ல. எக்ஸாம்பிள் 2.15 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.16 3 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட், ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்ட கொஸ்டின். எக்ஸாம்பிள் 2.16. எக்ஸாம்பிள் 2.17 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க.
ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.5ல உங்களுக்கு நிறைய சம்ஸ் இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சா ஃபுல்லாவே பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. செகண்ட் சம் 5 மார்க்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்து 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல. கொஸ்டின் நம்பர் 6 and 7 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 8 2 மார்க்ஸ். கொஸ்டின் நம்பர் 9 5 மார்க்ஸ். கொஸ்டின் நம்பர் 10ல செகண்ட் சப்டிவிஷன் மட்டும் பப்ளிக்ல 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் தேர்ட் சப்டிவிஷனும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 2.19 2 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க, சம்டைம்ஸ் 3 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் 2.21 இது 3 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்ட கொஸ்டின். எக்ஸசைஸ் 2.6ல உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 2வும் 5 மார்க்ஸ்ல ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்குறாங்க. தேர்ட் கொஸ்டின்ல தேர்ட் சப்டிவிஷன் 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. ஃபோர்த் சப்டிவிஷன் 3 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 4 and 5ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து இதுல இருக்க சம் எல்லாமே சப்டிவிஷன் எல்லாமே பாருங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கேட்குறாங்க. இந்த எக்ஸசைஸ்ல இருந்து பப்ளிக்ல ஒரு சம்மும் கேட்கல, ஆனா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ரிப்பீட்டடா இது குவார்டர்லி ஆஃபலி ரிவிஷன்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 2.24 இது 3 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். அதே போல இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டி 1 ப்ராப்பர்ட்டி 2 ப்ராப்பர்ட்டி 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா கேட்பாங்க. இது எல்லாமே 3 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 2.25 உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.26 3 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். எக்ஸாம்பிள் 2.27 5 மார்க்ஸ்ல பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க. பப்ளிக்ல கேட்ட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் 2.7ல பப்ளிக்ல கொஸ்டின் நம்பர் 2ல செகண்ட் சப்டிவிஷன் 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 6th சம் 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகே, பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் நம்பர் 2ல செகண்ட் சப்டிவிஷன் அது 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 6 வந்து 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. பப்ளிக்ல ஸ்டார் போட்டது எல்லாமே பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா 5 மார்க்ஸ்ல கேட்கறாங்க. கொஸ்டின் நம்பர் 5 ரிப்பீட்டடா கேட்கறாங்க. கொஸ்டின் நம்பர் 3ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே 3 மார்க்ஸ்ல கேட்கறாங்க. இம்பார்ட்டண்டா ஃபர்ஸ்ட் சம்ல எல்லா சப்டிவிஷனும் பாருங்க இம்பார்ட்டன்ட். செகண்ட் சம்ல உங்களுக்கு செகண்ட் சப்டிவிஷன் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் குவார்டர்லி ஆஃப்ல எல்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. தேர்ட் சப்டிவிஷன்ல ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 2.28 3 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். எக்ஸாம்பிள் 2.29 இதுவுமே 3 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். எக்ஸாம்பிள் 2.30 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. அடுத்தது 2.31 இது 5 மார்க்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.32 இது 3 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 2.34 5 மார்க் கொஸ்டின். இது பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சால்வ் த ஈக்குவேஷன். கண்டிப்பா இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல 2.35 இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் குவார்டர்லி ஆஃபலி ரிவிஷன்ல கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ்ல 2.36ம் 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.8ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 2 3 இது 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 4 வந்து உங்களுக்கு பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக்ல கேட்ட 5 மார்க் கொஸ்டின். அதுல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 4. அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 5. அதாவது கொஸ்டின் நம்பர் 4ல 3 சப்டிவிஷனுமே இம்பார்ட்டன்ட். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் வர கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின். மற்ற கொஸ்டின்ஸ்லாம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் கேட்ட கொஸ்டின் 5 மார்க்ஸ்ல. கொஸ்டின் நம்பர் 5ம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 6ம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 7 and 8 3 மார்க்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபுல்லா நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இப்பயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸை லாஸ்ட்ல படிக்கலாம் அப்படின்னு நினைச்சோன்னா அது அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ 1 மார்க்ஸ் தான் நம்ம டோட்டலா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இதுல இருக்க எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்துருவோம். 2 மார்க்ஸ்ல 3 மார்க்ஸ்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்றேன். ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ ஸ்டார் இல்லாம இருக்கிறதெல்லாம் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 3.3 இது 3 மார்க்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கேட்டிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.4 இது டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். எக்ஸாம்பிள் 3.6 ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல 5 மார்க்ஸ்ல கியூபிக் ஈக்குவேஷன் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அதை இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். எக்ஸசைஸ் 3.1ல ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம் இது ரெண்டுமே 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்ல ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்குறாங்க. 6th சம் 3 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. 8th சம் 3 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. 9th சம் 3 மார்க்ஸ்ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின். 10th அண்ட் 11th சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ்.
எக்ஸாம்பிள் 3.9 இது உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. பப்ளிக்ல கேட்ட கொஷின்ஸ் பிளஸ் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 3.10 இது 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல கேட்ட கொஷின். எக்ஸாம்பிள் 3.11 இது 2 மார்க்ஸ்ல பப்ளிக்ல கேட்ட கொஷின். எக்ஸாம்பிள் 3.13 எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் 2 மார்க்ஸ்ல கேட்ட கொஷின்ஸ். எக்ஸசைஸ் 3.2ல கொஷின் நம்பர் 1, 2, 4 இது மூணுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. தேர்ட் சம் மட்டும் பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். 4 சம்முமே பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.15 ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல 5 மார்க்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் 3.16 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் 3.17 அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல 5 மார்க்ஸ்ல பப்ளிக்ல கேட்ட கொஷின்ஸ். எக்ஸாம்பிள் 3.18 5 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பப்ளிக்ல கேட்ட கொஷின். இது பப்ளிக்ல 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 3.19. எக்ஸசைஸ் 3.3ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 இது எல்லாமே 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கேட்குறாங்க. 4th கொஸ்டின் 5th கொஸ்டின் 5 மார்க்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கேட்குறாங்க. 6th கொஸ்டின் உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. ஓகே, 6th கொஸ்டின் 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. சால்வ் த கியூபிக் ஈக்குவேஷன் அது இம்பார்ட்டன்ட். 7th கொஸ்டின் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த எக்ஸசைஸ்ல எல்லா சம்ஸுமே நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.23 இது 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கேட்ட கொஸ்டின்ஸ். எக்ஸசைஸ் 3.4ல கொஸ்டின் நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இம்பார்ட்டண்டா கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல. கொஸ்டின் நம்பர் 2 3 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும். எக்ஸாம்பிள் 3.28 5 மார்க்ஸ்ல ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாம பாருங்க. எக்ஸசைஸ் 3.5ல கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 2 இது எல்லாமே 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 3 5 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 4 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 5 மார்க்ஸ்ல ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 7 ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 6 மட்டும் பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் ஒரு முறை பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது போக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே அந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது எக்ஸாம்பிள் 3.30 2 மார்க்ஸ்ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ். எக்ஸசைஸ் 3.6ல கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5 இது அஞ்சுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லுமே ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் சாப்டர்ல உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. 1 மார்க் கொஸ்டின் மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு சாப்டருக்கும் சொல்லிட்டு இருக்கேன் நினைக்க வேண்டாம். 1 மார்க்ஸ்ல தான் டாப்பரா இருக்கவங்களுக்கு கூட மார்க்ஸ் போகுது. ஸோ இந்த எக்ஸசைஸ்ல கொடுத்த சம்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்ல ஹைப் அண்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குற ஐகான் இருக்கு. ஸோ ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. 4th சாப்டர் இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் 4.1 இது 3 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். 4.2 3 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸ்லயும் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் 4.3 2 மார்க்ஸ். எக்ஸாம்பிள் 4.4 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். 4.1ல கொஸ்டின் நம்பர் 3 கொஸ்டின் நம்பர் 4லாம் உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல. கொஸ்டின் நம்பர் 5 2 மார்க்ஸ்ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 6 5 மார்க்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கொஸ்டின் நம்பர் 6 கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா. கொஸ்டின் நம்பர் 7 5 மார்க் கொஸ்டின். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்ல 2 முறை கேட்டிருக்காங்க. 2 வருஷம் பப்ளிக்ல ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின் 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 4.1ல 7th சம். பேஜ் நம்பர் 141ல ஃபிகர் 4.13 4.14 இருக்குல்லையா, இந்த 2 சம்முமே உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல பப்ளிக்லேயே கேட்குறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 4.6 இது 2 மார்க்ஸ்ல ரிப்பீட்டடா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் 4.7 இம்பார்ட்டன்ட். 4.2 எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 2 3 4 5 இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல. கொஸ்டின் நம்பர் 6 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 7 பப்ளிக்ல 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. 7th கொஸ்டின். 8th கொஸ்டின் பப்ளிக்ல கேட்ட 2 மார்க் கொஸ்டின்ஸ். 8th கொஸ்டின் அண்ட் 7th கொஸ்டின். ஓகே, ரெண்டுமே பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் 7th and 8th. எக்ஸாம்பிள் 4.8 பப்ளிக்ல 2 முறை கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா. 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க, 3 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. 4.9 important sum. 4.10 important sum. 4.11 5 marksல important. Exercise 4.3ல question number 1 important. Question number 2ல first subdivision 2 marksல publicல கேட்ட question. Question number 4ல second subdivision 5 marksல கேட்டிருக்காங்க. third subdivision 5 marksல கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே 4th sumல second subdivision third subdivision repeated எல்லா districtலயும் கேட்டிருக்காங்க.
எக்ஸாம்பிள் 4.12 உங்களுக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட் சம். 4.13 இம்பார்ட்டன்ட், 4.14 இம்பார்ட்டன்ட், 4.15 உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின். எக்ஸசைஸ் 4.4ல கொஸ்டின் நம்பர் 1 ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க 2 மார்க்ஸ்ல. கொஸ்டின் நம்பர் 2 5 மார்க்ஸ்ல ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2ல தேர்ட் சப்டிவிஷன் 5 மார்க் கொஸ்டின் பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. தேர்ட் சப்டிவிஷன் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க, ஆல் டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 சப்டிவிஷனுமே நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 4.16 3 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 4.20 5 மார்க்ஸ்ல ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. 4.21 ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. 4.22 அதாவது 4.21 வந்து 5 மார்க்ஸ் சம், அதுவும் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்குறாங்க. 4.22 5 மார்க்ஸ் சம், இது பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4.23 இது 5 மார்க் கொஸ்டின் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. 4.24 இது ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4.28 இந்த சம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் பப்ளிக்ல 3 வருஷம் ஒவ்வொரு வருஷமும் இதே சம் 5 மார்க்ஸ்ல 3 முறை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். 4.28 4.29 ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல 5 மார்க்ஸ்ல கேட்டக்கூடிய கொஸ்டின். எக்ஸசைஸ் 4.1ல 5ல சாரி எக்ஸசைஸ் 4.5ல இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சம்ல 2 சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் தேர்ட் சப்டிவிஷன் இது ரெண்டுமே வந்து 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க 2 மார்க்ஸ்ல. தேர்ட் சம்ல எல்லா சப்டிவிஷனும் கேட்குறாங்க. ஃபோர்த் சம்ல எல்லா சப்டிவிஷனும் கேட்குறாங்க 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல. அது போக 5 6 7 8 9 10 இது எல்லாமே 5 மார்க்ஸ்ல ரிப்பீட்டடா ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ ஃபோர்த் சாப்டர்ல இம்பார்ட்டன்ஸ் சம் பார்த்தாச்சு. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஃபிஃப்த் சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலா இருக்கீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட் வந்துகிட்டே இருக்கு, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா தரமான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் 5.1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல, அது போக பப்ளிக்ல 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகே. எக்ஸாம்பிள் 5.2 இதுவும் பப்ளிக்ல கேட்ட 2 மார்க்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ், சம்டைம்ஸ் 3 மார்க்ஸ்லயும் கேட்குறாங்க நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல. எக்ஸாம்பிள் 5.6 இம்பார்ட்டன்ட் சம், 5.7 இம்பார்ட்டன்ட் சம், 5.8 5.9 இம்பார்ட்டன்ட், 5.10 மட்டும் 5 மார்க்ஸ் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க 5 மார்க்ஸ்ல, வெரி இம்பார்ட்டன்ட். 5.12 5.13 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 5.1ல கொஸ்டின் நம்பர் 2 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட். 11ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தேர்ட் சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட், செகண்ட் சப்டிவிஷன் பப்ளிக்ல 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டரை பொறுத்தவரையும் 5.2ம் 5.5ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். எக்ஸாம்பிள் 5.16 5 மார்க் கொஸ்டின் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 5.18 இது 3 மார்க்ஸ்ல 2 முறை பப்ளிக்ல கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். 5.21 ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். 5.23 5 மார்க்ஸ்ல ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. இந்த எலிப்சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க்ஸ்ல நிறைய கேட்குறாங்க, ஸோ பார்த்துக்கோங்க. 5.24 இது உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ். 5.26 இது பப்ளிக்ல 5 மார்க்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 5.2ல கொஸ்டின் நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2 மார்க்ஸ்ல பப்ளிக்ல கேட்டிருக்காங்க, செகண்ட் சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2 மார்க்ஸ்ல பப்ளிக்ல கேட்டிருக்காங்க, செகண்ட் சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் சம்ல உங்களுக்கு ஃபோர்த் சப்டிவிஷன் 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல, ஃபிஃப்த் சப்டிவிஷன் 5 மார்க்ஸ்ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 5ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. எயித்து சம் உங்களுக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்குறாங்க. அதில் ஃபோர்த்து சப்டிவிஷன் பப்ளிக்ல 3 மார்க்ஸ்ல பப்ளிக்ல 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க ஃபோர்த்து சப்டிவிஷன். அதே போல் சிக்ஸ்த்து சப்டிவிஷன் 5 மார்க்ஸ் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்குறாங்க. ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பப்ளிக்ல கேட்கக்கூடிய கொஸ்டின், பப்ளிக்ல ஃபோர்த்து சப்டிவிஷனும் ஃபிஃப்த்து சப்டிவிஷனும் பப்ளிக்ல 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. சிக்ஸ்த்து சப்டிவிஷன் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸசைஸ் 5.3ல கொஸ்டின் நம்பர் 1 2 4 6 இது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட்.
5.29 இது 2 மார்க்ஸ்ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். 5.30 இம்பார்ட்டன்ட். 5.4 எக்ஸசைஸ் 5.4ல கொஸ்டின் நம்பர் 1 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல கேட்குறாங்க இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 4 6 7 8 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஹைப்பர்போலால எக்ஸாம்பிள் 5.32 இது பப்ளிக்ல 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 5.33 3 மார்க்ஸ்ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின். 5.34 இது 5 மார்க்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இதுவுமே பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 5.36 எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் 3 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. 5.37 3 மார்க்ஸ்ல கேட்குறாங்க இம்பார்ட்டன்ட். 5.38 இம்பார்ட்டன்ட். 5.39 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. எக்ஸசைஸ் 5.5ல பப்ளிக்ல 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சம் 5 மார்க்ஸ்ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ 7th கொஸ்டின் பப்ளிக்ல 2 முறை கேட்டிருக்காங்க. எது 7th கொஸ்டின் 5 மார்க்ஸ்ல பப்ளிக்ல 2 முறை கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதே போல 8th சம்மும் 2 முறை பப்ளிக்ல வந்திருக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல. கொஸ்டின் நம்பர் 9 ஒரு முறை பப்ளிக்ல வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸசைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5.5 வந்து இதுல உங்களுக்கு பப்ளிக்ல கொஸ்டின் நம்பர் 1 கேட்டிருக்காங்க 5 மார்க்ஸ்ல, 7 கேட்டிருக்காங்க, 8 கேட்டிருக்காங்க, 9 கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருக்க பேலன்ஸ் இருக்க மற்ற சம்ஸ்மே கூட நீங்க பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த எக்ஸசைஸ்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 வருஷம் ரிப்பீட்டடா 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ சாப்டர் 5ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு ஹை பாயிண்ட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. 6th சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார் அல்ஜிப்ரா, இதுல இம்பார்ட்டன்ஸ் பார்த்துருவோம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுல இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.1 கோசைன் ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 6.2 இம்பார்ட்டன்ட். 6.3 பப்ளிக்ல 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. பப்ளிக்ல கேட்டிருக்க கொஸ்டின் எக்ஸாம்பிள் 6.3 6.4 இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க பப்ளிக்ல. 6.5 5 மார்க்ஸ்ல பப்ளிக்லயே கேட்டிருக்காங்க. ஓகே 5 மார்க் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 6.6 ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்ட ஒரு தியரம், வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். அதே போல எக்ஸாம்பிள் 6.7 5 மார்க்ஸ், இது இம்பார்ட்டன்ட், எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு சம். எக்ஸாம்பிள் 6.10 வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 6.11 இது பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ் 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 6.1ல கொஸ்டின் நம்பர் 3 4 6 8 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். 9th சம் இதுல பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 9th சம் 4 டைம்ஸ் பப்ளிக்ல 5 டைம், அதாவது 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதாவது 9th சம் 4 டைம்ஸ் பப்ளிக்ல 4 கொஸ்டின் பேப்பர்ல 4 இயர்ல 4 டைம்ஸ் கேட்ட ஒரு 5 மார்க் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாம படிங்க. அதே போல 10th சம் பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க பப்ளிக்ல 5 மார்க்ஸ்ல. ஓகே, ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் கிட்டத்தட்ட 6.1 புரிஞ்சுதுங்களா? ஸோ 12th சம் இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 6.16 இது 3 மார்க்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். எக்ஸசைஸ் 6.2ல தேர்ட் சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ். தேர்ட் கொஸ்டின் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. அதே போல 6th கொஸ்டினும் பப்ளிக்ல 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 5 வந்து உங்களுக்கு ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்க ஒரு கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 6.19 இது 3 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 6.23 இது 5 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல. அது செகண்ட் சப்டிவிஷன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 6.3 பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1 2 இம்பார்ட்டன்ட் 4 இம்பார்ட்டன்ட். அதுல தேர்ட் கொஸ்டின் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 3. அதே போல 4th சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் 5 மார்க்ஸ் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் 5 மார்க்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கறாங்க. ஓகே, 4th சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க, செகண்ட் சப்டிவிஷன் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ 2 சப்டிவிஷனுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. 5th சம் இம்பார்ட்டன்ட், 8th சம் 2 முறை பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 6.25 இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் சம். எக்ஸாம்பிள் 6.27 இது பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் 3 மார்க்ஸ்ல. 6.28 இதுவும் பப்ளிக்ல கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 6.29 இது ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 6.30 பப்ளிக்ல கேட்ட 3 மார்க் கொஸ்டின்ஸ்.
நிறைய கொஸ்டின்ஸ் இதுல பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 6.4ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 7, 8, 9 எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல ரிப்பீட்டடா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கேட்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த எக்ஸசைஸை முடிஞ்சா முழுசாவே படிக்க பாருங்க. டாப்பர்ஸா இருக்கவங்க அதோட எக்ஸாம்பிள்ஸுமே ஃபுல்லா பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 6.37 3 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டுட்டே இருக்காங்க. எக்ஸசைஸ் 6.5ல உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல நிறைய சம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 2, 4, 5, 6, 7 இதெல்லாம் 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் இதெல்லாம் 3 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். இந்த எக்ஸசைஸ்ல இருந்து பப்ளிக்ல எதுவும் இன்னும் வரல, ஆனாலும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ முடிஞ்சா அந்த எக்ஸசைஸை ஃபுல்லாவே பாருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 6.6ல கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 3ம் பப்ளிக்ல 3 மார்க்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இது பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ், அது இல்லாம ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். அது போக 2, 4, 5, 6 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கண்டிப்பா எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 6.43 இது பப்ளிக்ல 5 மார்க்ஸ்ல கேட்ட கொஸ்டின். வெரி இம்பார்ட்டன்ட். ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 6.44 இது ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்ட 5 மார்க் கொஸ்டின். எக்ஸசைஸ் 6.7ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம், செவன்த் சம் இது எல்லாமே உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல கேட்ட கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 2ம் 4ம் பப்ளிக்ல 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 6.8ல கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்ல கேட்ட கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 2ம் 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கேட்ட கொஸ்டின். தேர்ட் சம் வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக் பண்ண மறந்துடுறீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. புதுசாக ஹைப்னு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுத்து சேனல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம சேனல் 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கு. இது எல்லாமே உங்களால தான். இதே போல சப்போர்ட்டிவ் தொடர்ச்சியாக கொடுங்க. கண்டிப்பாக நம்ம தரமான வீடியோஸ் போட தவற மாட்டோம். எக்ஸாம்பிள் 6.49 இது உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 6.54 இது 5 மார்க்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6.55 இது 5 மார்க்ஸ்ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ். பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் பிளஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா அந்த கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 6.9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம் 3 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. செகண்ட் சம் 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. செவன்த் சம் 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. அது போக இந்த எக்ஸசைஸ்ல 6.10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் தானே. இந்த 1 மார்க்ஸ்ல உங்களுக்கு இந்த 19th சம் வந்து உங்களுக்கு பப்ளிக்ல 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா இல்லாம 1 மார்க்ஸும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. அதுவும் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் ஃபுல்லா பக்காவா பாருங்க. ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கவங்க நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னாவே அதில் பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸும் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்ட கொஸ்டின் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் இருந்து நீங்க ஒரு பாதி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கூட கண்டிப்பா ஒரு 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து சென்டம் எடுக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். ஸோ கான்செப்ட் புரிஞ்சு படிச்சீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பா சென்டம் எடுக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சேனலோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.